வணக்கம் நண்பர்களே. ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளாமர் பைக்கை இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிளாமர் எக்ஸ் இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. கிளாமர் எக்ஸோட வாக் அரவுண்ட் வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாமர் இருந்துச்சு, இப்போ கிளாமர் எக்ஸ் புதுசாக லான்ச் ஆயிருக்கு. டிசைன் வைஸ் வந்து ஹீரோ என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அதே மாதிரி ஒரு 125cc செக்மெண்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு ப்ரீமியம் பைக்கில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ வந்து இப்போ கிளாமர் எக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் ஆகிருக்கு, கலர்ஸ் என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, டிசைன் வைஸ் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிறது எந்த பைக்கை டார்கெட் பண்ணி இதோட காம்படிட்டிவ் பைக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட்டோமொபைல் சம்மந்தமாக தொடர்ந்து நல்ல விஷயங்கள், நல்ல கண்டென்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் கேளுங்க. மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இதே மாதிரி எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம கிளாமர் எக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பைக் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து கிளாமரா அப்படின்னு நம்ம வந்து ஷாக் ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது எதுலேருந்துனா ஃபியூவல் டேங்க்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பைக் அப்படின்னாலே அந்த டேங்க்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டேங்க்கோட டிசைனை தான் நம்ம வந்து எப்படி வேணாலும் மாற்றலாம். ஒரு பைக்குக்கு புது லுக்கை வந்து டேங்க் மூலமாக தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். கிளாமர் எக்ஸ் அந்த 3D லோகோவில் வந்து கிளாமர் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த டேங்க்கோட டிசைன் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இந்தளவு எக்ஸ்டென்ஷன் வெளியில் வந்து வராது, நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை வந்து ஸ்லிம்மாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டிசைன் லாங்குவேஜுக்கு நிறையவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2 பார்ட்டிஷனாக வர மாதிரி நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸ்லிம்மாக இருக்குது, நல்லா திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைன் தான் எடுத்தோன்னே அந்த டேங்கோட டிசைன் வந்து டோட்டலாக நமக்கு வந்து கிளாமர் எக்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னா ஒரு யங் கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிற பைக்கையே ஒரு ஆல்ரெடி இருந்த கிளாமர் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான டிசைனில் இருந்துச்சு. பட் இப்போ யங்ஸ்டர்ஸையும், ஒரு காலேஜ் போகிற பையன் அது மாதிரி யங்ஸ்டர்ஸையும் ஃபேமிலி ஆடியன்ஸோடு சேர்த்து யங்ஸ்டர்ஸையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிளாமர் எக்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபியூவல் டேங்க்கில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வேறு என்ன செட்டப் மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வைசர் செட்டப்பு. ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நல்லா பெரிய வைசராக கொடுத்துருக்காங்க. ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி உட்காந்து ஓட்டுறோம் அப்படின்னா காற்று வருது, நல்ல ஹைட்டாக இருக்கீங்க, 7 ஃபீட்டில் நீங்கள் 6 ஃபீட்டில் இருக்கீங்க, 6க்கு மேலே இருந்தால் கூட காற்று வந்து நமக்கு வந்து செஸ்ட்லையோ நம்ம பாடியில் வராத அளவுக்கு வந்து மேலே வந்து மூவ் ஆகுற மாதிரி ஏரோடைனமிக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராடாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 125cc பைக்கில் இந்த மாதிரி பெரிய வைசர் செட்டப் கொடுக்கறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இண்டிகேட்டர்லாம் பாருங்களேன், சின்னதாக ஸ்லிம்மாக இருக்குல்ல. ஸோ எல்இடி விங்கர்ஸ், நமக்கு ஹெட்லைட்டும் எல்இடியில் வருது, அதே மாதிரி விங்கர்ஸும் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டும் நமக்கு வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஹசார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பைக்ஸில் மட்டும்தான் இந்த ஹசார்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். பட் இப்போ 125cc அதை வந்து ஹீரோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் செட்டப் பொறுத்த வரைக்கும் அதுவுமே புதுசாக மாற்றிருக்காங்க. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி எல்இடியில் வந்துச்சு, இப்போ திரும்பவும் வந்து அதே எல்இடி டிசைன் தான். ஸோ டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் சைடில் வருது எல்இடி லைட்டிங், மேலே அவங்களோட 3D லோகோ வருது. வைசர் செட்டப்போடு பார்க்குறப்ப அந்த ஃப்ரண்ட் பொசிஷனே முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னுமே வந்து ஸ்போர்ட்டிவாக ஒரு அக்ரெசிவாக மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை தாண்டி அடுத்த விஷயம், மேஜர் அப்டேட் ஒன்று வந்து கொடுத்தாங்க. டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே வருது, எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் நிறைய ஃபங்க்ஷன்ஸை நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவும் சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஸ்விட்ச் கியர்ஸ், அந்த டிஸ்பிளேவில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் கியர்ஸுமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ப்ரீமியம் டச்சில் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கீழ் ஸ்விட்சுமே ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் ஸ்விட்ச் வந்து இருக்குது. அது கீழே இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது பாருங்கள். ஸோ புது ஃபீச்சர் க்ரூஸ் கண்ட்ரோல் நமக்கு கிளாமர் எக்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஒரு 125cc பைக்குக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேலைக்கு போகிறோம், ஜென்ரலாக அந்த கிளாமர் அப்படிங்கிற பைக்கை யார் வாங்குவாங்க? ஒரு வேலைக்கு போகிறவர் ஒருத்தர் வாங்குறாரு, ஃபேமிலி மேனே வாங்குறாரு, இல்லை ஒரு காலேஜ் போகிற பையன் வாங்குறான்னா, ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஹைவேஸில் வரோம், ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ரோடு ரஷ்ஷாக இருக்காது அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் நம்ம கொஞ்சம் க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு ரிலாக்ஸாக நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரீமியம் பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரை இப்போ நமக்கு வந்து கிளாமரில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இப்போ அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஈவிஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் ஈவி அந்தளவுக்கு வந்து பவர் ஹெவியாக இருக்காது. பட் கிளாமரில் ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா, எவ்வளோ ஸ்பீடில் போகலாம், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே நான் வந்து ரைட் ரிவ்யூவில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த டிஸ்பிளே பார்த்துருவோம். எல்சிடி டிஸ்பிளேயில் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்பிஎம் வருது. ரைட் சைடில் ஃபியூவல் கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பாக்ஸ் டைப்பில் வந்து ஃபியூவல் கேஜ் கொடுத்துருக்காங்க. 10 லிட்டர் ஃபியூவல் டேங்க்கு.
ஸோ அதே மாதிரி கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுக்குறாங்க. அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டருக்கு மேலே ரோடுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம வந்து மோட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். மோடு மாற்றுறது ரொம்ப ஈஸி தான். நமக்கு வந்து ஸ்விட்சே வந்து கொடுத்துட்டாங்க. 3 மோடு வந்து கொடுக்குறாங்க. எக்கோ மோடு இருக்குது, ஃபஸ்ட் மோடு. அடுத்து நமக்கு ரோட் மோடு, செகண்ட் மோடு. அடுத்து ஃபைனல் மோடு, பவர் மோடு. 3 மோட்ஸ் கொடுக்குறாங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு டைம் இருக்குது, டேட்டும் வருது. இதை தாண்டி கிளாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓடோமீட்டர் வருது. அடுத்து ட்ரிப் மீட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ட்ரிப் மீட்டர் இப்போ நம்ம கிளாமர் எக்ஸில் நம்ம மைலேஜ் டெஸ்ட்டும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் ட்ரிப்பையே வந்து நான் 0 பண்ணிட்டேன். இது வரைக்கும் 20 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கேன். ஒரு 50க்கு மேலே ரைட் பண்ணிட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரைட் ரிவ்யூவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டின அந்த ட்ரிப்பில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறோம், அதில் வந்து நமக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஃபியூவல் எஃபிஷியன்சி இருக்குங்கிற டேட்டா இருக்குது. ட்ரிப் பி இருக்குது, 2 ட்ரிப் பி அப்படின்னு 2 ட்ரிப் மீட்டர் கொடுக்குறாங்க. i3s வந்து இருக்குது. ஸோ i3s ஜென்ரலாக ஹீரோ பைக்ஸில் வந்து ஸ்விட்சாக வந்து கொடுப்பாங்க. பட் கிளாமர் எக்ஸில் நமக்கு வந்து பட்டன் மூலமாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. நமக்கு வந்து i3s வேணும் அப்படின்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். i3s வந்து எனேபிள் பண்ணிட்டோன்னா மேலே பார்த்தீங்கன்னா i3sக்கான லோகோ ப்ளூ கலரில் தெரியுது பாருங்கள். மேலே வந்து i3sக்கான லோகோ நமக்கு வந்து வரும். நமக்கு தேவை அப்படின்னா i3s வந்து ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா i3s வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ i3sம் நமக்கு பட்டன் மூலமாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரியல் டைமில் மைலேஜ் இண்டிகேட்டர். இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து ஐடியில் இருக்கிறதுனால காட்டல, பட் ரன்னிங்கில் போகிறப்ப நம்ம ஓட்டுற ஸ்பீடை பொறுத்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அந்த ரியல் டைம் டேட்டா வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆவரேஜாக எவ்வளோ மைலேஜ் நம்ம ஓட்டுற ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கிடைக்கும்னு இருக்குது. அடுத்த டேட்டா பார்த்திங்கன்னா ரேஞ்சு, இருக்கிற ஃபியூவலை வச்சு எவ்வளோ தூரம் நம்ம வந்து போகலாம். ஸோ அந்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சீட்டிங் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ரியரில் பில்லியனுக்கும் நல்லா கம்ஃபர்டபுள் வர மாதிரி அந்த ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா, முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. லாங் சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வெயிட்டாக இருக்க ஒரு 2 பேர் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டோட ப்ரொஃபைல் கம்ஃபர்டபுளாகவும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி கிராப் ரயில் செட்டப் வந்து ஆல்ரெடி ஓல்டு மாடலில் இருந்தது தான், பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க ஈஸியாக வந்து பிடிச்சிக்கிற மாதிரி அந்த செட்டப்பை வந்து மாற்றிருக்காங்க. ரியர்லையும் நமக்கு வந்து எல்இடி விங்கர்ஸ் வருது. ரியர்லையுமே டெயில் லைட் வந்து எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் சிஸ்டம் முழுக்கவே நமக்கு வந்து எல்இடியில் வந்து மாற்றிருக்காங்க. சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஆல்ரெடி இருந்த மாடலில் இருக்கிற அதே விஷயங்கள்னு பார்க்குறப்ப டயரோட சைஸ் வந்து அதே தான், சேம் தான். நமக்கு வந்து ரியர் பொறுத்த வரைக்கும் 180 அந்த செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. 18 இன்ச் வந்து கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து ட்வின் ஷாக்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து மோனோ ஷாக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் மோனோ ஷாக் வரல, ட்வின் ஷாக் தான் வந்து வருது. அதே மாதிரி கிளாமர் எக்ஸில் வந்து கிக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னப்பா ஒரு 125cc கிக்கர் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கிளாமர் எக்ஸில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று ரைட் பை ஒயர் டெக்னாலஜி. நார்மலாக நமக்கு வந்து நம்ம கேபிள் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது பதில் நமக்கு வந்து சென்சார்ஸ் வந்துடும். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளில் ரைட் பை ஒயர் டெக்னாலஜி கொடுக்குறாங்க அப்படின்னாலே கிக்கர் வந்து இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னா ரைட் பை ஒயர் அப்படிங்கிறப்ப நமக்கு சென்சார்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ அதனாலே கிக்கர் வந்து கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம கேடிஎம் பைக்ஸை சொல்லலாம், அதேமாதிரி அப்பாச்சிலாம் வந்து சொல்லலாம். 310cc பார்த்தீங்கன்னா ரைட் பை ஒயர் வந்து இருக்குது, கிக்கர் வந்து வராது. பட் ஹீரோ வந்து ரைட் பை ஒயர் டெக்னாலஜி கொடுத்துருந்தாலுமே நமக்கு வந்து கிக்கர் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இதில் வந்து இன்ஜின் வைஸ் வந்து ஒரு சேஞ்ச் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. சாலினாய்டு வால்வ் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு வண்டியில் ரைட் பை ஒயர் இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு நம்ம வண்டியை வீட்டில் வச்சுட்டு ஒரு 1 மந்த் வெளில போயிட்டோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஒருவேளை பேட்ரி வந்து ரொம்ப லோவில் இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகாது. பட் இதில் ஹீரோ வந்து சாலினாய்டு வால்வ் வந்து ஆட் பண்ணதுனால பேட்ரி லோவாக இருந்தாலும் கிக் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஒருவேளை மற்ற வெஹிக்கிளில் அந்த சாலினாய்டு வால்வ் இல்லாத மற்ற வெஹிக்கிளில் நமக்கு வந்து ரைட் பை ஒயரும் இருக்குது, கிக்கரும் இருந்தாலுமே கூட வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகாது. பட் ஹீரோ இதில் ரைட் பை ஒயரும் கொடுக்குறாங்க. சேம் டைம் வந்து லோ பேட்டரியில் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சாலினாய்டு வால்வ் ஒன்று வந்து கொடுத்து அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஜென்ரலாக கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிறப்ப எல்லா ஆடியன்ஸுமே வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு லோ பேட்டரிலையும் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகி ஜஸ்ட் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டோ இல்லை ஒரு ஷோரூம் வரைக்கும் போகிற மாதிரி நமக்கு வந்து இருக்கணும், இல்லை திரும்ப பேட்டரி வந்து ரீசார்ஜ் ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிக்கர் பர்பஸும் இந்த கிளாமர் எக்ஸில் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் ஆகுது. ரைட் பை ஒயர் தனி, இதை தாண்டி க்ரூஸ் கண்ட்ரோல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைவேஸில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 3 மோட் கொடுக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கோ, ரோடு, அடுத்து வந்து பவர்.
இதில் நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னா எக்கானமி மோடு, ரோட் மோட் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா ரோட் மோடில் வந்து போகலாம். அதை தாண்டி பவர் மோட் அப்படிங்கிறது இன்னுமே பவர் நல்லா பிக்கப் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டிஸ்பிளே, எல்சிடி டிஸ்பிளே, நிறையா டீட்டெயில், அதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இந்த எல்லா விஷயங்களுமே இந்த பைக்கில் வந்து ஆட் பண்ணி தான் ஹீரோ நமக்கு கிளாமர் எக்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயமும் வந்து இந்த கிளாமர் எக்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சீட்டு கீழே அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல காட்டுறேன். ஸோ இந்த கிளாமர் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ரைடருக்கு நேரடி காம்படிட்டிவாக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைடர்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட்டை சேஃபாக வச்சுக்கலாம். ஒரு மொபைல், ஹெட்செட்டு, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து வச்சுக்க முடியும். மெயினாக டாக்குமெண்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம நார்மலாக வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா மழை பெஞ்சா நனையும். பட் இப்போ நம்ம வந்து நீட்டாக உள்ளே பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஹீரோ நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து சேம் இன்ஜின் தான், நமக்கு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் டியூனிங் வந்து நமக்கு வந்து மாறுது. பட் வந்து இன்ஜின் கார்டு, இன்ஜின் கவுல் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது டிசைன் வைஸுமே நமக்கு வந்து ஸ்டைலாக இருக்குது. பாடி கலரில் வருது. நம்ம வச்சுருக்கிறது வந்து நெக்ஸஸ் ப்ளூ கலர். ஸோ நெக்ஸஸ் ப்ளூ கலர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின் கார்டும் நமக்கு வருது. ஸோ அதுவுமே டிசைனை இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் டச்சாக வந்து காட்டுது. இதை தாண்டி நமக்கு வந்து ஃப்ரண்ட் டயர்ஸ் அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து 18 இன்ச்சு தான், 80-100 செக்ஷனில் கொடுக்குறாங்க. சேம் செக்ஷன் தான். ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து டிஸ்க்கு கொடுக்குறாங்க. ரியரில் ட்ரம்மு தான் வரும். 2 வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க, டிஸ்க்கு ட்ரம் அப்படின்னு. உங்களுக்கு வந்து டிஸ்க்கு தேவையில்லை, பட் வந்து ப்ரைஸ் கம்மியான போதும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து ட்ரம் பிரேக்கும் வந்து எடுத்துக்கலாம். ஓவராலாக கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 5 கலர்ஸில் நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வச்சுருக்கிறது நெக்ஸஸ் ப்ளூ. இதை தாண்டி டிஎல் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளூ கலர் கொடுக்குறாங்க. 2 ரெட் கலர் கொடுக்குறாங்க. புதுசாக சில்வர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரும் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீரோ வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் கிளாமர் எக்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரம்மு, டிஸ்க்கு, இதில் ட்ரம்முங்கிறது பேஸ் வேரியண்ட்டு. பேஸ் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோன்னா 92,000 91,999 ரூபா. டிஸ்க் வேரியண்ட் போகிறோம் அப்படின்னா 99,999 ரூபா, 1,00,000 ரூபா. அப்போ வந்து நார்மலாக வாங்குகிறோம், ஒரு காலேஜ் பையன் வாங்குறான்னா கண்டிப்பாக டிஸ்க்குங்கிறது அவசியம். அதனால் ஒரு 1,00,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கிளாமர் எக்ஸை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளாமர் எக்ஸ் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா சில அசசரிஸ் பேக் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக வந்து லெக் கார்டு, இன்ஜின் கவுல், இதை தாண்டி ஒரு 5 விஷயங்கள் இந்த பைக்குக்காக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் இந்த வைசர் செட்டப்பு. வைசர் செட்டப் பொறுத்த வரைக்கும் நார்மலாக வர மாடல் பெரிய வைசர் செட்டப்போட வருது. சில பேருக்கு அது பிடிக்கல, உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் வைசர் செட்டப்பும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதுவுமே பைக்குக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீலை தான் வந்து கொடுக்குது. ரெண்டாவது விஷயம், நமக்கு வந்து நக்கிள் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நக்கிள் கார்டு பைக்கில் அக்ரெசிவாக காட்டும். நீங்கள் ட்ரிப்பெல்லாம் அடிக்கடி போவீங்க அப்படின்னா சேஃப்டிக்கு தேவை அப்படின்னா நக்கிள் கார்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அசசரியில் வச்சுக்க முடியும். அடுத்து மூணாவது விஷயம், டேங்க் பேட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் பைக்குக்கு வந்து டேங்க் கவர்லாம் போட மாட்டீங்க அப்படின்னா இந்த டேங்க் பேட் செட்டப் வச்சுக்கிட்டீங்க, ஆட் பண்ணிங்க அப்படின்னா பைக்கில் லுக் வைஸ் வந்து நல்லா காட்டும். சேம் டைம் வந்து நம்ம லெக் இந்த இடத்துல போயிட்டு வந்து அரெஸ்ட் ஆகிறப்ப நல்ல grip வந்து நமக்கு வந்து இருக்கும். அடுத்த நாலாவது விஷயம், பேக் ரெஸ்ட் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேக் ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப பில்லியனோட அடிக்கடி வெளில போவீங்க அப்படின்னா பில்லியனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும். சேம் டைம் பைக்கையுமே ஒரு ப்ரீமியம் டச்சாக வந்து காட்டுது. அஞ்சாவது விஷயம், டயர் ஹக்கர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மழை டைமில் சேர்லாம் அடிக்காமல் இருக்கும். சேம் டைம் பைக்கிலையுமே வந்து ஒரு அக்ரெசிவ் லுக்கில் நமக்கு வந்து காட்டும். ஸோ இந்த 5 அசசரிஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாமர் எக்ஸ் பைக்குக்காக செப்பரேட்டாக ஹீரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாக்கரவுண்ட் வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வந்து கிளாமர் எக்ஸோட ரைட் ரிவ்யூ வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து பைக்கை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டி பார்த்து அவங்க கொடுத்துருக்க புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை, என்னோட ஒப்பீனியனை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.